இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ஸ்டன் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பேஸ் கொடுத்துருக்காங்க, அதுலேயே நம்ம என்ன சொல்லணும்னா ஆசிட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ பிரான்ஸ்டன் கான்செப்ட் எப்படி நமக்கு என்னன்னா அது ஹச் பிளஸ் வந்து டொனேட் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து ஆசிட். ஓகேவா, ஹச் பிளஸ் டொனேட் பண்ணிச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹச்ஏன்னு ஒரு மாலிகுல் வந்து இருக்குது. இது நம்ம என்ன பண்ண முடியும், ஹச்ஏ வந்து நமக்கு வந்து டொனேட் பண்ணணும் இல்லையா. அப்போ இது நம்ம என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஆசிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஏ மைனஸ்னு எடுத்துப்போம். ஓகே, இப்போ ஏதோ ஒரு காம்பவுண்ட் ஏன்னு வந்து சேம் இது எடுக்க வேண்டாம். இப்போ ஏ மைனஸ்னு ஒரு காம்பவுண்ட் வந்து இருக்குது. இது வந்து நமக்கு என்ன ஹச் பிளஸ் வந்து நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா அக்செப்ட் பண்ணி நமக்கு எம்ஹெச்னு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து பேஸ். அப்போ இது வந்து நமக்கு வந்து என்ன சொல்றாங்க, இது ஆசிட்னு சொல்றாங்க, இது பேஸ்னு வந்து சொல்றாங்க. அப்போ ஆசிட் பேஸ் கான்செப்ட் நமக்கு எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹச் பிளஸ் தான். ஹச் பிளஸ் டொனேட் பண்ணால் அது ஆசிட், ஹச் பிளஸ் வந்து நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணால் அது வந்து நமக்கு பேஸ். அதான் பிரான்ஸ்டன் தியரி கான்செப்ட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் வந்து கேட்டுக்கிறாங்க இல்லையா. அப்போ காஞ்சிகேட் ரைட் த காஞ்சிகேட் ஆசிட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பேஸோட ப்ராப்பர்ட்டி நமக்கு என்னது, ஹச் பிளஸ் வந்து நமக்கு வந்து அது அக்செப்ட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா NH2 மைனஸ் வந்து இருக்குது. இது நமக்கு வந்து ஹச் பிளஸ் வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா NH3 வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து பேஸ் இல்லையா. அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா இது வந்து நமக்கு பேஸ். ஓகே, ஏன்னா பேஸ் நமக்கு எதுக்கு சொல்றோம், ஹச் பிளஸ் வந்து நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணிருக்கு, அதனால நம்ம வந்து பேஸ்ன்னு சொல்றோம். அப்போ இது நம்ம என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஆசிட். என்ன ஆசிட் சொல்லுவாங்கன்னா காஞ்சிகேட் ஆசிட். இதுக்கான கரஸ்பாண்டிங் காஞ்சிகேட் ஆசிட் வந்து நமக்கு வந்து இதுதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமோனியா வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே அமோனியா நமக்கு என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா பேஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ பேஸ்னா என்ன பண்ணணும், ஹச் பிளஸ் வந்து நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணணும். அப்போ ஹச் பிளஸ் வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது NH4 நமக்கு என்ன மாறும், ப்ளஸ்ஸாக வந்து மாறும். அப்போ இது என்ன சொல்றாங்க, இது வந்து நமக்கு வந்து பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேஸ்லேருந்து கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு பேர் என்னன்னா காஞ்சிகேட் ஆசிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணா பைகார்பனேட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, HCOO மைனஸ். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா இது நான் ஹச் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா H2CO. ஓகே, H2ன்னு நம்ம போட வேணாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் ஆசிட் HCOOH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிரான்ஸ்டன் பேஸ். இதுக்கு கரஸ்பாண்டிங் கிடைக்கக்கூடிய இதுக்கு என்ன சொல்லணும்னா காஞ்சிகேட் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, அப்போ ஜஸ்ட் வந்து சிம்பிள். உங்களுக்கு ஆசிட் கொடுத்து பேஸ் கேட்டாலும் சரி, பேஸ் கொடுத்து ஆசிட் கேட்டாலும் சரி, நம்மளுடைய தேரி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹச் பிளஸ் வந்து நமக்கு வந்து டொனேட் பண்ணிச்சுன்னா அது நமக்கு கிடைக்க அது ஆசிட். எது ஹச் பிளஸ் டொனேட் பண்ணுதோ அது ஆசிட். ஹச் பிளஸ் டொனேட் பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்கிறது எல்லாமே நமக்கு என்ன சொல்லுவோம், காஞ்சிகேட் பேஸ் அப்படின்னும். அதே மாதிரி ஒரு மாலிகூல் ஹச் பிளஸ் வந்து அக்செப்ட் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது பேஸ். அது அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிட். ஓகே, அப்போ பிரான்ஸ்டன் தேரியோட ஆசிட் பேஸ் வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஷார்ட்ஸும் இதுக்கு முன்னாடி இருக்க ஷார்ட்ஸும் ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்.